இங்க சரவணன் அப்படிங்கிற ஹீரோ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெளியூர் போயிட்டு இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த ஊர் சொல்றத எதுவுமே கேட்காம அதெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்படி கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க பயங்கர ஹாப்பியா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ஊர் எல்லாமே திட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரவணனோட ஃப்ரெண்டு வந்து அப்படி என்னதான் அந்த ஊர்ல நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பூசாரி கிட்ட போயிருப்பாரு. அப்பதான் அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பஞ்சாங்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போய் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் இவங்களை எப்படி வீட்டுல வச்சிருக்கிறது அப்படி சொல்லி இவங்களோட குடும்பத்தையே எல்லாரும் தப்பா பேசினதுனால இவங்க அண்ணன் அந்த பஞ்சாங்கிய உயிரோட தீக்குழியில இறக்கி கொண்டு இருப்பாரு. அதை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அதனால பஞ்சாங்கி வந்து இந்த ஊருக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருப்பா. இந்த ஊர்ல எந்த மூத்த பிள்ளை பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மூத்த பிள்ளையா தான் இருந்திருப்பாரு. அதனாலதான் கல்யாணமான கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. அந்த பொண்ணும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவோ நாள் இருந்து பார்த்திருப்பா. பட் முடியல. அதனால வெளியூருக்கு போலான்னு போறப்பதான் ஊரலையில சரவணாவோட வாட்ச் கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு போய் அண்ணா சரவணா கோயில் கிட்டே இருந்தான்னு சொன்னீங்க, இப்ப வந்து வாட்ச் அங்க இருக்கு, இதுல என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மூவில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.